தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எழுச்சி உள்ளது. முதல்வரின் 5 ஆண்டு கால சாதனை நிலைப்படுத்தப்படி தென்காசியில் 16 சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. சிவமூர்த்தி என்பது காலையில் பூத்துக்களுக்கு இருந்த மக்கள் மாதிரி வாக்குப்பதிவு. திமுக தனி பெரும்பான்மையிடம் ஆட்சி அமைத்தால் துறை வைக்கும். வேட்டிப்பாளைய தொகுதியில் 123 வாகனங்கள் பழுது மண்டபங்களில் கண்காணிப்பு பிடிப்பது. ஆனால் தாக்கம் இருக்காது. நைனா நைனா பேட்டி. எல்லையில் அதிகாரிடம் போராடி சேலஞ்சு ஓட்டு பெற்ற வாலிபர். இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு நாங்குநேரி பெரும்பத்தில் தேர்தல் புறக்கணிக்க வாக்குச்சாவடி வெறிச்சோடியது. சிந்தித்து சிதத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய நாள். தமிழகத்தில் வாக்கு சதவீதம் கூடுதல் காரணம் என்ன? பாராளுமன்ற மக்கள் பொறுப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் எச் தளபதி. தமிழகத்தில் 80% வாக்குப்பதிவு. முதல் பக்கத்தோட ஜெய பிரதான தேர்வுக்கு மே 2 வரை கலாநாதன பெண் வேட்பாளர் மீது ஏஜென்சிகள் தாக்குதல். வாக்காளர் பட்டியல் பெயர் இல்லாததால் நடிகர் கையல் நிரந்தர வாக்களிக்கும் திரும்பி சென்றார். 200க்கும் அதிகமான தொகுதியில் வெற்றி பெறும். ஸ்டாலின் 2ஆம் பகுதி உறுதி. சென்னையில் கணவனுடன் கழித்தனர் பேட்டி. தவகாக்கு வாக்களித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். தேர்தல் விசாரணை தூத்துக்குடியில். தனுஷ் பிள்ளைகளும் அறிவுரை ஏற்றுக்கொள்வார்கள். விளைவிந்த பொருட்கள் அங்குவர்கள் மனைவியர்கள் புதிய உற்சாக வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க எதிர்பார்த்து வெற்றிகளின் சன்ன காப்பாற்ற திட்டத்துடன் செயல்படுகிறார்கள். நண்பர்களுடன் மனவிட்டு போங்கள் காணாமல் போன முக்கிய ஆபரங்கள் வியாபாரத்தில் பழைய பொருட்களை கிடைக்கும். சுபகணவனையும் நெருக்கமான உண்டாகும் அழகும் இளமையின்களும் அவர்கள் ஒத்தாட்சி ஏற்பார்கள். அடையாளத்தில் பேர் வியாபாரத்தில் தெய்வம் கிடைக்கும். சில பணிகளை விரைந்து பேர் வாக்களித்த அரசியல் தலைவர்கள். திமுக ஆட்சி தொற்ற மக்கள் விரும்பி வாக்களிப்பு. ராஜா பேட்டி. ஓட்டு தவிக வேட்பாளர் சேலஞ்ச் என்ற ஓட்டு போட்டு வாக்காளர் வாக்காளர் பதிவில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்காளர் பலத்த பாதுகாப்பு மையங்களை கொண்டு வரும். 4 அடுத்த 24 கண்காணிப்பு. இந்திய அளவில் ஆயிரம் வெள்ளி மொத்தப்பட 5 பேர் வாக்களித்தனர். 4 பேர். கடற்கரை தலைவர் பதவி நீக்கம். ரூபாய் 1.5 லட்சம் கோடி மதிப்பில் ட்ரம்ப் வகை போர் கப்பல்கள் விரைவுபடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு சென்னையிலிருந்து 6.27 லட்சம் பேர் பயணம். எஸ்ஐஆருக்கு பின் நடந்த அனைத்து மாநில தேர்தலில் வாக்கு அதிகரிப்பு. தமிழகத்தில் வாக்கு சதவீதம் குறைந்த அளவில். கோடை காலத்தை எட்டி மின் தேவை புத்திவச்சம். காலையில் 26,000 வாக்கு பதிவு. நடப்பாண்டு 3ஆம் முறை அளவை அது விநியோகத்தை கொடுத்த பணத்தில் பணத்தில் கை வைத்த வேட்பாளரை பற்றி சொல்கிறார். அப்பா பைக்கில் ரவுண்டு கூட்டிகிட்டு போங்க. போய் செப்பல் போட்டுட்டு வா கூட்டிகிட்டு போகிறேன். என்ன அப்பாவும் காணும் பைக்கையும் காணும். காப்டர் படிச்சிருக்கு கீர்த்தி. பவன் கல்யாணம் உடனே சிரஞ்சீவி புதிய விளக்கம். தனுஷ் இயக்கத்தில் மறுநாள் நடிகர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். தேனி தொகுதியில் முதல் கட்ட தேர்தல். மேற்கொண்டுள்ளது 92% வாக்குப்பதிவு. பல இடங்களில் வன்முறை. வேட்பாளருக்கு தர்மாடி அறிக்கை தர தேர்தல் கமிஷன் உத்தரவு. வாக்குப்பதிவு அதிகரிப்பு. ஆளுங்கட்சிக்கு சாதகம். சென்னை யுனிவர்சிட்டி கல்லூரியில் முதல்வர் முக ஸ்டாலின் 13 அரசியலில் வாக்களித்தார். வெள்ளோ என்ற பேட்டி. தேர்தல் பார்வையிட்ட முதல்வர். நாளை 7 மணிக்கு வாக்குச்சாவடியில் 69 மக்கள். தமிழ்நாட்டில் 85% வாக்குப்பதிவு. கரூர் மாவட்டத்தில் அதிக வாக்குகள். கண்ணியமிக்க குறைவு.
10 லட்சம் 90 லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை. 90, 1000, 10 லட்சம் ஏப்பா. சென்னை எஸ்ஐடி கல்லூரியில் முதல் முக்கிய பொதுமக்களும் அரசியல் நின்று வாக்களித்த தமிழ்நாடு வெள்ளம். ஏக்கா எனக்கு டீ. மூதாட்டி வாக்கு செலுத்த விடாமல் தடுத்து நிறுத்தம். கோவில் அலுவலர் விசாரணை உறவு கணிக்க நிறுவ வளர்பிற முகூர்த்த தினத்தில் வீரர்கள் அதால் நெல்லை கோயில் வெட்டி புதாங்கலம் மணக்குளத்தில் வேகால் வாக்குப்பதிவு. கோயிலில் தாலி விட்டு கையோடு புதுமக்கள் வாக்களித்த உணவுகள். இசைக்கு ராஜலட்சுமி 29. சூப்பர். ஏக்கா எனக்கு ஒரு வடையும் காப்பியும் தாங்கக்கா. நான் பைசா தரேன். மும்பைக்கு எதிராக சிஎஸ்டி அபார வெற்றி. சட்டானந்தாலே 2% அழுத்தமில்லோ. ஆடிட்டு ஓப்பட்டணி எளிதில் எலினா ஸ்ரீடோலியா RSS அவர்கள் டீ கொடுத்துருங்க. RSS சகோதரர் டெல்லி அணியின் எதிராக மெக்சி தலைமையில் வியாபார வெற்றி. உலகக்கோப்பை கால்பந்து ஈரானுக்கு பதிலில் இத்தாலி இஸ்ரேல் லெபனான் இடையே 2வது பேச்சுவார்த்தை. புதிய உறவு நீக்க 40,000 சாம்சங் தென் கொரியில் போராட்டம். டெக்ஸ்டைல் பல்கலைக்கு ரூபாய் 7,000 கோடி நன்கொடை. மோதியில் 5 பேர் படுகாயம். மே 21 ஸ்ட்ரைக்கில் ஈடுபட முயற்சி. உக்ரைன் வழியே ஸ்லோவாக்கியாவுக்கு மீண்டும் ரஷ்ய நாள் விநியோகம். போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரான் தொடர்புடைய மேலும் ஒரு கப்பல் அமெரிக்க சிறைபிடிப்பு. இத்தாலி ஆளுமைக்கு பரபரப்பாக விட வேண்டும். சீனா தூதர் சந்திப்பு சுட்டுதள்ள வேண்டும். ட்ரம்ப் இளவரசன் மீது சாயம் வச்சு. வங்காளத்தில் 99% வாக்குப்பதிப்பு. வாக்கு சதவீதம் அதிகரிப்பை மாற்றத்தை குறைக்கிறது. எனக்கு ஒரு டீ கொடுங்க.